ஹாய் கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பேக் மை சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? இன்னைக்கு ஃப்ரைடேல ஸ்பெஷல் மொஹரம் வேற. ஸோ இன்னைக்கு சூப்பரான சிக்கன் தம் பிரியாணி பார்க்க போறோம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 3 kg ரைஸ், 3.5 சிக்கன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னா, பெரிய சட்டி ஒன்று வச்சுக்கலாம். வச்சுட்டு அதில் 400 ml கடலை எண்ணெய் போட்டு பண்ணுங்க. உண்மையிலேயே செம்ம டேஸ்டாக இருக்கும். கடலை எண்ணெய் போட்டுக்கிட்டிங்களா, நெக்ஸ்ட்டு இலை இருக்குல்ல, இலை ஒரு 4 போட்டுக்கோங்க. பிரியாணி இலை, ஏலக்காய், பட்டை, லவங்கம் எல்லாமே ஒரு 10 கிராம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டதுக்கப்புறம் வெங்காயம் வந்து 3 கிலோவுக்கு ஒரு 1.5 கிலோ ஆனியன் போட்டு ஆட் பண்ணி நல்லா ரெட்டிஷ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டதுக்கு அப்புறம் ரைஸ் இருக்குல்ல, ரைஸை வந்து 3 தண்ணியில் வாஷ் பண்ணி மூடி வச்சிடலாம். மூடி வச்சதுக்கு அப்புறமா நல்லா அந்த ஆனியன் நல்லா கலர் மாறினதுமே ஓப்பன் பண்ணி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு 350 கிராம் அதை போட்டுட்டு நல்லா பரட்டி எடுத்துக்கணும். நல்லா அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து அந்த ஆனியனில் நல்லா மிக்ஸ் ஆகிருந்தா அது அந்த அளவுக்கு டேஸ்ட் கொடுக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு சில்லி பவுடர் வந்துட்டு நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில பேர் காரம் நல்லா சாப்பிடுவாங்க, கம்மியாக சாப்பிடுவாங்கல்ல, அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். சில்லி பவுடரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா அதோடைய வாசனையே தனியாக இருக்குங்க. போட்டுட்டு சிக்கன் வந்து 3 கிலோ ரைஸ்க்கு 3.5 கிலோ சிக்கன், நல்லா சிக்கன் எடுத்துட்டு அந்த சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் போட்டு நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். இன்னைக்கு வந்து இந்த தம் பிரியாணி எங்கே செய்கிறோன்னா, என் சிஸ்டர் வீட்டில் தான் இன்னைக்கு நாங்கள் வந்திருக்கோம். அவங்க தான் வந்து தம் பிரியாணி செய்கிறாங்க, சூப்பராக செய்வாங்க. அங்கே தான் இன்னைக்கு இது ஸ்பெஷல். ஸோ இது எங்கள் சிஸ்டரோட தம் பிரியாணி ஸ்பெஷல், ஃப்ரைடே ஸ்பெஷல். ஓகேங்களா? நல்லா பரட்டிக்கலாங்க. நல்லா பரட்டிட்டு லைட்டாக டர்மரிக் பவுடர் கொஞ்சமாக போட்டுட்டு என்ன செய்யலாம், அப்படியே பரட்டி எடுத்துக்கலாம். என்னோட சிஸ்டரோட பொண்ணு தான் வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் தரேன்னு ஆசைப்பட்டாங்க. ஆனால் அவங்க வந்துட்டு வேணான்னு வெக்கப்பட்டு விட்டுட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வந்து நல்லா பழுத்த தக்காளியாக ஒரு 1 kg தக்காளி போட்டுக்கலாம். 1 kg தக்காளி போட்டுட்டு அதையும் நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். பரட்டி எடுத்துட்டு தயிர் பாக்கெட்டு ஒரு 1/2 லிட்டர் தயிர் பாக்கெட்டில் ஒரு 300 ml போட்டுக்கோங்களேன். போட்டுட்டு அதையும் நல்லா பரட்டிட்டு அதில் ஒரு கட்டு புதினா, ஒரு கட்டு கொத்தமல்லி, ஒரு 4-5 பச்சை மிளகாய், இல்லை 10 கூட போடலாம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. நல்லா பரட்டி விட அது மசாலா வந்து பிடிக்க தான் அதோட டேஸ்ட்டும் கமன்னு வாசனையும் 10 வீட்டுக்கு போவோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு டேஸ்ட்டு அனல் பறக்குங்க இந்த பிரியாணியில். அவ்வளோதான், நல்லா பரட்டி வச்சிடலாம். பரட்டிட்டு மூடி வச்சுட்டு பார்த்தா சும்மா கம்மன்னு நல்லா கலர்ஃபுல்லாக வந்துருச்சு. அதுக்கப்புறமா ரைஸ் நம்ம ஊற வச்சோம்ல, அப்புறம் ரைஸை வந்து பூ போல தண்ணியில் கொதிக்க வச்சு கொட்டணும். கொட்டினதுக்கு அப்புறமா ஒரு 70% நம்ம அது ரைஸ் வெந்தா போதும். அதை ஃபுல்லாக வடிகட்டி ஃபர்ஸ்ட் லேயர் கிரேவிங்கில் ஃபர்ஸ்ட்டு ஒரு லேயர், 2வது லேயரில் கிரேவி போட்டு அதுக்கு மேலே ரைஸ் போட்டுட்டு 3வது லேயர்லையும் கிரேவி போட்டு ரைஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே சும்மா கம்மனுங்க வாசனையாக நெய்யை அப்படியே ஊற்றி தம்மில் வச்சிடணுங்க. மூடி போட்டு தம்மில் வச்சு 10 நிமிஷம் கழிச்சு எடுங்க. சும்மா வாசனையே பக்கத்து வீட்டில் கூப்பிட்டு கேட்டாங்கன்னா வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இன்னையோட பாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஓகேங்களா? இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு கமெண்ட்ஸில் கண்டிப்பாக நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.